ரேங்க் எடுத்தா பாராட்டு அவார்ட் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த படத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசங்க. டாப் ரேங்க் எடுத்தவங்களா பார்த்து கொள்றாங்க. அது எதனாலன்னு படத்துடைய கதையை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் யாரெல்லாம்னு பார்த்துடலாம். ப்ரொஃபஸர் கேரக்டர்ல லீ கிம் சோய். சோய் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஸ்டூடெண்ட் கேரக்டர்ல ஜீவன், போம், ஈனா தான் இந்த படத்துடைய ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வியாங்கோ. இந்த படத்தோட ஹீரோ கான்கையா. இவங்க தான் இந்த படத்துல முக்கியமான ரோல்ஸை ப்ளே பண்ண போறாங்க. இப்போ இந்த படத்துடைய கதைக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்ல நிறைய பெஞ்ச் மேல நோட் எரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் நின்றுட்டு ஜீவன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் தரையில ஏதோ இருக்குன்னு மண்ணை கையால தள்ளி பாக்குறா. அப்போ திடீர்னு அங்கிருந்து ஒரு பேய் நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சு இழுத்துருது. உடனே நம்ம ஹீரோயின் பயந்து போய் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அவளை துரத்திட்டே அங்க நிறைய பேய் வருது. அப்போ அங்கே ஜீவன் பேயா இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை திரும்பி பார்க்குறா. அங்கே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் தூக்கத்துலேருந்து பயந்து போய் எந்திக்கிறா. இப்போ தான் தெரியுது இதெல்லாம் கனவு கண்டிருக்கானோ. இந்த இடத்துல டெத் பில்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லாஸ்ட் மிட்டம் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்போ வழக்கம் போல் எல்லா ஸ்கூலில் நடக்கிற மாதிரி அன்யூனிஃபார்மில் வர ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்து ப்ரொஃபஸர் லீ வெளியிலேருந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர் லீ ஸ்டாஃப் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்காரு. அப்போ ப்ரொஃபஸர் கிம் எக்ஸாமுக்கு கொஷின்லாம் எடுத்து ரொம்பவே டயர்டாக இருக்குது. இதுக்கப்புறமா வேற சூப்பர்வைசராக எக்ஸாம் ஹாலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் லீட்ட புலம்பிட்டு இருப்பாரு. அங்கே நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூமில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிளாஸ் லீடர் செல்ஃபோன் வாங்கிட்டு இருப்பான். அங்கே உள்ள ஸ்கூலெல்லாம் சர்வசாதாரணமாக செல் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூல் மாதிரிலாம் கிடையாது பயந்து யூஸ் பண்ணுறதுக்கு. பட் அங்கே எக்ஸாமோ இல்லாட்டி கிளாஸோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிளாஸ் லீடர் எல்லார்ட்ட இருந்தும் செல் வாங்கி கபோர்டில் வச்சுருவான். இப்போ நம்ம ஹீரோ என்டர் ஆகுறான். ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தனால கேட் பூட்டி இருக்கும். ஸோ அதனால் செவரு குதிச்சு தான் உள்ளே வருவான். இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் டென்ஷனில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்டாஃப் வந்து கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எக்ஸாமும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதில் நம்ம ஹீரோ பிட் அடித்து மாட்டிடுவான். ஸோ அதனால் அவனை எக்ஸாம் எழுத விடாமல் லாஸ்ட் பெஞ்சிலே சும்மா இருக்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர் கிம் சூப்பர்வைசராக இருக்கிற எக்ஸாம் ஹாலில் போம்னு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு யாரோ என்னை காப்பாதுங்க அப்படின்னு ஒரு அமானுஷமான சத்தம் கேட்கும். அவன் பயந்து போய் காதெல்லாம் பொத்திக்கிறான். அப்போ கொஷின் பேப்பரில் திடீர்னு பேய் மாதிரி ஒரு மூச்சை பார்த்ததும் பயந்து போய் கீழே விழுந்துருவான். உடனே ப்ரொஃபஸர் கிம் என்ன ஆச்சுன்னு கேட்பான். அதுக்கு அவன் கொஷின் பேப்பரை பார்த்து கை நீட்டுறான். அதில் ஒன்றுமே இல்லை, நீ எக்ஸாம் நினச்சி நர்வஸாக இருக்க, ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுன்னு கையை கொடுத்து தூக்கி விடுறான். அப்போ அவன் கையில் யாரோ பரங்கி வச்சிருக்க பார்த்து இது எப்படி வந்ததுன்னு கேட்பான். அதுக்கு அவன் மென்டல் மாதிரி சிரிச்சுட்டு இது அவ தான் பரங்கிப்பா அப்படின்னு சொல்ல ப்ரொஃபஸர் கிம் அதை கேட்டு இவன் என்ன சொல்கிறான்னு முழிச்சிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ எப்படா எக்ஸாம் முடியும்னு அலாரம் பார்த்துட்டு இருப்பான். அப்போது இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இன்னும் 10 minutes தான் இருக்குது, ஸோ சீக்கிரமாக எழுதுங்கன்னு சொல்லுவாள். அப்போது திடீர்னு ஹோல் ஸ்கூலே எக்ஸாம் எழுதிட்டு இருக்க நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் ப்ளே ஆகும். அதை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எக்ஸாம் எழுதாமல் சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்டாஃப் எல்லாரும் ஸ்டூடெண்ட்டை சிரிக்காமல் எக்ஸாமை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதும் ப்ரொஃபஸர் லீ நம்ம ஹீரோட்ட நீ தானே மியூசிக் ப்ளே பண்ணன்னு கேட்டு அடிக்கிறான். அப்போ ப்ரொஃபஸர் கிம் தடுத்து ஹீரோட்ட நீயா பண்ணன்னு கேட்குறான். அதுக்கு அவன் நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், இவர் தான் தேவையில்லாமல் என் மேலே பழி போடுறாரு. உடனே ப்ரொஃபஸர் லீ அது நீ தான் பண்ண மட்டும் ப்ரூஃப் கிடச்சது, நீ செத்தலான்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா ஸ்கூல் கரஸ்பாண்டர் ஸ்டாஃப் மீட்டிங்கில் 12th கிளாஸ்க்கு மட்டும் காலையிலேருந்து எல்ஐடி கிளாஸ் ட்ரைனிங்காக ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அங்கே டெலிவிஷனில் டாப் 20 ரேங்கோட லிஸ்ட்டை போட்டு விடுறாங்க ஸ்கூலில். அதை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் யாரோட பேர்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ போமுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் இடத்துல ஹையங் பேருக்கு பதிலாக ஜீவன் பேர் தெரியும். அவனை சுற்றி அமானுஷமான சத்தமும் கேட்கும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் பார்க்க ஜீவன் மாதிரி தெரியவா. அதில் பயந்து போய் அவளை கழுத்து நினச்சி கொல்ல பார்ப்பா. உடனே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவளை காப்பாற்றி போமை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சு வராங்க. அப்புறம் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் போமோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான், ஸோ அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், ஸ்பெஷல் கிளாஸ்க்குலாம் வர வேண்டாம்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு வாட்ச்மேன் ஸ்கூலை சுற்றி ரவுண்ட்ஸ் வருவான். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போம் தனியாக இருட்டில் இருக்கிறத பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். அப்போது போம் பக்கத்தில் ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து பயந்து ஓடுறான். ஆனால் வாட்ச்மேனுக்கு மட்டும் எதுவும் தெரியாது. அதனால் எதுக்குடா ஓடுற, சொல்லிட்டு போட அப்படிங்கிற மாதிரி வாட்ச்மேன் அவனை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அங்கேயே அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஸ்பெஷல் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி கிளாஸ் லீடர் எல்லார்ட்ட ஃபோன் வாங்கிட்டு இருக்கான். அப்போ ப்ரொஃபஸர் கிம்
கிம் வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் செல் வாங்கிட்டு வெளியில் வச்சுட்டு வான்னு சொல்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் யார் வரலன்னு கேட்குறான். அதுக்கு ஹையங் தான் காலையிலேருந்து பார்க்கலன்னு சொல்கிறாங்க. சரி, அவள் சீக்கிரமாக வந்துடுவா, நம்ம கிளாஸ் தொடங்கலாம். இன்னைக்கு கிளாஸ் கவனிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் வேறு வழியே இல்லை, படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இப்போ நம்ம கிளாஸ் லீடர் கலெக்ட் பண்ண செல்லை எடுத்துகிட்டு கீழே வருவான். அப்போ யாரும் அவனை நேமை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு கலெக்ட் பண்ண செல்லை தூக்கிட்டு டாய்லெட்குள்ளே போகிறான். அப்போது திடீர்னு அவன் காலை யாரோ பிடிச்சு இழுத்து கீழே விழுந்து கிடப்பான். இப்போ அங்கே கட்டாயி நம்ம ஹீரோட்ட ப்ரொஃபசர் கிம், உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும்லா, ஸோ இந்த ஃபைலை அரேஞ்ச் பண்ணி தான்னு ஸ்டாஃப் ரூமில் இருக்க சொல்லிடுறான். அங்கே இப்போ நம்ம கிளாஸ் லீடரோட காலில் யாரோ கயிறு போட்டு டாய்லெட்குள்ளே இழுத்துட்டு இருக்காங்க. அவன் காலில் இருந்து ரத்தமாக போயிட்டுருக்கு. அப்போ அவன் கொண்டு வந்த செல் அவன் பக்கத்தில் இருக்கும். எப்படியாவது ஏதாவது ஒரு செல் எடுத்து யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணலான்னு நினைப்பான். பட் சடனாக அவனை பாத்ரூம்குள்ளே இழுத்துரும். இப்போது நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்னைக்கோட லெசன் ஒரு இங்கிலீஷ் வீடியோ ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கன்னு சொல்கிறா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டிவியில் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வீடியோ கட்டாயி ஒயன்னு சத்தம் கேட்குது. அது கேட்க முடியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் காதை பொத்திட்டு இருக்காங்க. அப்புறம் கட்டான டெலிவிஷனில் திருப்பி வீடியோ ப்ளே ஆகுது. அதில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் மிஸ் ஆன ஹையங் டேங்க்குள்ளே இருந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருப்பா. அதை பார்த்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்பவே கன்ஃபியூஸில் இவ எப்படி அங்கே போனான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ஹையங் டேங்க்குள்ளே இருக்கிறத யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் யாருக்காச்சும் கான்டாக்ட் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணலான்னு இருப்பா. பட் செல் ஒர்க் ஆகாதனால நம்ம ஹீரோயினை விட்டு ஸ்டாஃப் ரூமில் இருக்கிற ப்ரொஃபஸர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்டாஃப் ரூமில் இருக்கிற ப்ரொஃபஸர்கிட்ட டிவியில் ஹையங்க காமிக்கிறா. அதை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் கிம் லீ ஷாக் ஆகுறான். அதே நேரத்தில் யாரோ மைக்கில் உங்கள் எல்லாருக்கும் திருப்பி டெஸ்ட் நடக்க போகுது, நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா ஒவ்வொருத்தராக சாவீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் யாரும் ஸ்கூலை விட்டு வெளியில் போக முயற்சிக்காதீங்க, அப்படி பண்ணிங்கன்னா செத்துருவீங்கன்னு சொல்கிறான். நான் கேட்குற எல்லா கொஸ்டினோட ஆன்சர்லேருந்து நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு கடைசியில் புரியணும்னு சொல்கிறான். சரி, இப்போலேருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லணும்னா டேங்கில் இருக்கிற பொண்ணு செத்துருவான்னு சொல்லுவான். அதை கேட்ட ப்ரொஃபஸர் லீ எவனோ ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஸ்கூல் வாட்ச்மேன் வந்து ஃபோன்லாம் ஒர்க் ஆக மாட்டேதுன்னு சொல்கிறான். அப்புறம் ஸ்டாஃப் ரூமில் இருக்கிற லேண்ட்லைன் செல்ஃபோன் எங்கேயாச்சும் ஒர்க் ஆக தான் பார்க்குறாங்க. எதுவும் ஒர்க் ஆகலை, எல்லாத்தையும் அந்த கெட்டவன் கட் பண்ணி விட்டுருப்பான். ஸோ அதனால இப்போ ப்ரொஃபஸர் லீ எலக்ட்ரிஷியன் ரூமுக்கு போய் ஒயர் கனெக்ஷன் செக் பண்ணுறான். அதே நேரத்தில் ஹையங் இருக்கிற டேங்க்குள்ளே ஃபோர்ஸாக தண்ணி வருது. அதை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் கிம் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இருக்கிற கிளாஸுக்கு போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேஃபாக இருக்காங்கலாம் கேட்கும் போது கிளாஸ் லீடர் மட்டும் காணும். நான் கிளாஸுக்கு வரும்போதே அவன் இல்லைன்னு சொல்கிறா. இப்போ ப்ரொஃபஸர் லீ கிளாஸுக்கு வந்து நம்ம ஹீரோ அடிக்கிறான். நீ தான் அன்றைக்கி மியூசிக் ப்ளே பண்ண மாதிரி இன்னைக்கு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எல்லாத்துலேயும் விளையாட்டு அப்படிங்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நான் எதுக்கு இப்படி பண்ண போகிறேன், என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறான். இப்படியே அங்கே சண்டை போயிட்டு இருக்க. அதே நேரத்தில் அந்த டேங்கில் இருக்கிற பொண்ணு இறந்து போயிடுறா. இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது இது ஒன்றும் ப்ராங்க் இல்லைன்னு. இப்போ எல்லாரும் பயந்து போய் கொஞ்ச நேரம் கிளாஸ்க்குள்ள அமைதியாக இருக்கிறாங்க. அப்புறம் ப்ரொஃபஸர் லீ, சரி எவ்வளோ நேரம் தான் இப்படி இருக்க, நான் வெளியில் போய் சிக்னல் கிடைக்க தான் பார்த்துட்டு போலீஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறான். அப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வெளியில் போகாதீங்க, அவன் தான் கொன்றுவேன்னு சொன்னலாம் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்காம வெளியில் போயிடறான். அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே இருந்தால் செத்துருவோம், அதனால நம்மளும் அவங்க கூட வெளியில் போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து ப்ரொஃபஸர் லீ பின்னாடியே வெளியில் போகிறாங்க. அப்போது இங்கிலீஷ் ப்ரொஃபஸரும் கிம்மும் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போக விடாமல் தடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வெளியில் போன ப்ரொஃபஸர் லீ ரொம்பவே காயத்தோட திருப்பி ஸ்கூலுக்குள்ளே ஓடி வருவான். அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே கிம் லீயை காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு வந்து உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல லீ நம்ம ஹீரோ பார்க்க கை நீட்டி ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே அவன் இறந்தும் போயிடுறான். இப்போ அந்த கெட்டவன் மைக்கில் நான் தான் சொன்னேன்னா ஸ்கூலை விட்டு வெளியில் போகாதீங்க, போனீங்கன்னா இப்படி தான் ஆகும், இனிமே வெளியில் போக முயற்சி பண்ணாதீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, அடுத்த ஸ்டூடெண்ட்டோட உயிரை காப்பாற்றணும்னா ஆடிட்டோரியமுக்கு போய் பாவமுக்கும் பேராசிக்கும் ரிலேட்டடான சைனீஸ் வேர்டை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். இப்போ எல்லாரும் ஆடிட்டோரியமுக்கு போய் ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வாட்ச்மேன்ட்டை எப்படியாவது யாருக்காச்சும் கான்டாக்ட் பண்ணி உதவி கேளுங்கன்னு அனுப்பி விடுறா. இங்கே நம்ம ஹீரோயினும் ப்ரொஃபஸர் கிம்மும் அந்த ஆன்சர் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் கடத்தி வச்ச பையனோட கண்ணை கட்டி அவன் மேலே மெழுகுது உருகி விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருப்பான். கடைசியில் ஹீரோயினும் கிம்மும் ஆன்சர் கண்டுபிடிச்சி அந்த கெட்டவன் கொடுத்த பாக்ஸ்குள்ளே ஃபில் பண்ணதுக்குள்ள டைமும் முடிஞ்சிடும். அந்த பையனும் செத்து ஆடிட்டோரியத்தில் தூக்கி வீசிடுவான். அதை பார்த்து செம்மக்கும் வருது ப்ரொஃபஸர் கிம்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சோயின்னு ஒரு ஸ்டூடெண்ட் காணும் அப்படின்னு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்ல அதை கேட்டு என்ன மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முழிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது அந்த கெட்டவன் ஸ்டூடெண்ட்ஸோட டாப் ரேங்கர்ஸ் படி கொள்றான்.
பண்ணணும். அடுத்தது என்னோட ஃப்ரெண்ட் மியாங்கோ 5வது என்ன கொல்ல போறான்னு ஹீரோட்ட சொல்றா. அங்க ப்ரொஃபசர் கிம் இங்கிலீஷ் ப்ரொஃபசர்கிட்ட அந்த கெட்டவன் ரொம்பவே கொடூரமானவன், செத்து போன ஸ்டூடெண்ட்ஸோட பாடியில கொஸ்டினோட ஆன்சர் எழுதி அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்கிட்ட இங்க இருந்தோம்னா நம்ம செத்துருவோம், அதனால ஹாஸ்டல் ரூம்ல மறைஞ்சிருந்தா சாவுல இருந்து தப்பிச்சிடலான்னு பிளான் போடுவாங்க. அதை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மியாங்கோ கேட்டு அவங்க கூட சேர்ந்து ப்ரொஃபசர்கிட்ட பாத்ரூம் போறதா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் எங்கன்னு ப்ரொஃபசர்கிட்ட கேட்குறா. அவள் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து வாஷ்ரூம் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த கெட்டவன் ரேங்க் படி தான் போடுறான். அடுத்தது என்னோட ஃப்ரெண்டான்னு சொல்ல இப்போ ப்ரொஃபசர் கிம் கூட பாதி ஸ்டூடெண்ட்டும் இங்கிலீஷ் ப்ரொஃபசர் கூட பாதி ஸ்டூடெண்ட்டும் பிரிஞ்சு அவங்கள தேடி போகிறாங்க. அதுக்கப்புறமா மியாங்கோ கூட சேர்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரூமுக்கு வெளியில இருந்து போம் க்ளூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அங்கே அந்த சீன் கட்டாய் வாட்ச்மேன் ஒயர் கனெக்ஷன் செக் பண்ணுறதை காமிக்கிறாங்க. அப்புறம் இங்கிலீஷ் ப்ரொஃபசர் கூட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் காணாமல் போன ஸ்டூடெண்ட்ஸை தேடிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு டோர் தானாக ஓப்பன் ஆகிறத பார்த்து பயந்து இங்கிலீஷ் ப்ரொஃபசர் இந்த டோருக்கு பின்னாடி யாருக்கான்னு பார்க்க போறா. அப்போ திடீர்னு யாரோ வரதை பார்த்து இங்கிலீஷ் ப்ரொஃபசர் கையில் இருக்கிற கட்டையால் அடிச்சிடறா. அவன் உங்களை பார்க்க சாஃப்டாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்ன இப்படி வெறித்தனமாக இருக்கீங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி ப்ரொஃபசர் கிம் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ரூமில் லைட் எறியதை பார்த்து அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே 3ஆவதாக கடத்தி வச்சிருக்க ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற ஒரு கொஷின் இருக்கும். அதை ப்ரொஃபசர் கிம்மும் ஸ்டூடெண்ட்டும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மியாங்கோ இருக்கிற ரூமில் லைட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகுதை நம்ம ஹீரோயின் பார்த்து இங்கிலீஷ் ப்ரொஃபசர் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே போகிறாங்க. பட் ஹாஸ்டலோட கிரில் பூட்டி இருக்கிறனால உள்ளே போக முடியல. லைட் வேற வெட்டி ஆன் ஆகுது. அப்புறம் எப்படியோ உடச்சி உள்ளே போகிறாங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயத்தில் ஒருத்தர் தள்ளிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் திடீர்னு வெட்டிட்டு இருந்த லைட்டு சரியாக இருந்தது. அதுக்கப்புறமா பயத்தில் ஓடிட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷ் ப்ரொஃபசர் கிட்ட வந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் இல்லை, எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களான்னு கேட்க சோல்ஜின்னு ஒரு ஸ்டூடெண்ட் காணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ரேங்க் படி ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் கொள்ளணும். பட் சோல்ஜின் எதுக்காக கடத்தப்பட்டானா ஹாஸ்டலில் ஒழிஞ்சிக்கலான்னு பிளான் கொடுத்தனால அவளை கடத்திருந்தான். அங்கே ப்ரொஃபசர் கிம்மும் ஸ்டூடெண்ட்ஸும் கொஷினை சால்வ் பண்ண முடியாமல் போயிருந்தனால கடத்தி வச்சுக்க ஸ்டூடெண்ட்டை கொன்றான். இப்போ பிரிஞ்சு போன எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அந்த கெட்டவன் சொன்ன மாதிரி எல்லா கொஷினோட ஆன்சரை பார்க்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் ஜீவன் செத்து போனது தான் ஞாபகப்படுத்துதுன்னு சொல்ல இப்போ கதை ஃப்ளாஷ்பேக் போகுது. ஜீவன் ரொம்பவே நல்லாவே படிப்பா. அவளோட அப்பாவோட பிஸ்னஸ் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறதுனால எப்படியாவது கிளாஸில் டாப் ரேங்க் எடுத்து ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு நினைப்பா. அப்போ ஒரு நாள் எக்ஸாமில் ரேங்க் கம்மி ஆகிட்டனால சூசைட் பண்ணது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ல அப்போ இந்த கொலையெல்லாம் ஜீவன் தான் பேயா வந்து பண்ணுறாளான்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்க ப்ரொஃபசர் கிம் கோவப்பட்டு அப்படி ஒன்றும் பேய் கிடையாது, எல்லாரும் மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா அந்த கெட்டவன் மைக்கில் கடத்தி வச்சிருக்க சோல்ஜின் போல விடணும்னா கிளாஸ் ரூமில் ஒரு பசில் கொஷின் போட்டிருக்கேன், அதை போய் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவான். உடனே ப்ரொஃபசர் கிம் கோவப்பட்டு இந்த தடவை எவன் இப்படி பண்ணுறானோ அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் கூட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஷினை சால்வ் பண்ண போக சொல்லிட்டு ப்ரொஃபசர் கிம் அந்த கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்க தனியாக போகிறான். அங்கே அந்த கெட்டவன் கொஷினை சால்வ் பண்ணதுக்குள்ள சோல்ஜின் போன வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டுறான். இங்கே ப்ரொஃபசர் கிம்மை ஏதோ ஒரு பேய் மாதிரி பயன்படுத்தி அவனை கத்தியால் காயப்படுத்திட்டு இருக்கும். அதே நேரத்தில் இங்கிலீஷ் ப்ரொஃபசர் கூட இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து கொஷினை சால்வ் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னோட மரணத்துக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியும், அதை நீங்களும் ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை பார்த்து இங்கிலீஷ் ப்ரொஃபசர் எல்லா கொஷினோட ஆன்சரில் இருந்து மரணத்தை பற்றி குறிக்குது. அப்படின்னா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஜீவன் பேயா வந்து பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி நினைப்பான். அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் சேர்ந்து ப்ரொஃபசர் கிம்மை தேடி போய் எப்படியோ கண்டுபிடிச்சி சேர்ந்துறாங்க. அப்போ அங்கே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தா அங்கே வாஷிங் மிஷின் போல் சோஜின்னு ஒரு ஸ்டூடெண்ட் செத்து கிடப்பா. அதுக்கப்புறமா ப்ரொஃபசர் கிம் நம்ம ஹீரோட்ட லாஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமில் நீ தான் மியூசிக் ப்ளே பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும், அது எப்படி பண்ணன்னு கேட்க அதுக்காக என்னோட மைக்ரோஃபோனில் இருக்கிற சாங் மூலமாக ஸ்கூலில் இருக்கிற டைமரில் கனெக்ட் பண்ணிதான் அப்படின்னு சொல்ல அந்த கெட்டவனும் அப்படி தான் நம்மகிட்ட மைக்கில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ எல்லாரும் எலக்ட்ரிஷியன் ரூமுக்கு போய் ஒயரை கட் பண்ண பார்ப்பாங்க. அப்போ அந்த ஒயர் லைன் கட் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ அதனால அந்த ஒயரை ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த மென்டல் பையன் போன் கத்தியோட இருக்கிறத பார்த்து நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்க அவன் கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கொல்ல வருவான். அதை பார்த்து அதை தடுக்க போன நம்ம ஹீரோவை கத்தியால் குத்தி கொண்டுருவான். அதை பார்த்து ப்ரொஃபசர் கிம் நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு கோவத்தில் கல்லால் அடித்து அவனை கொண்டுருவான். இப்போ எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மியாங்கோவை கடத்திடுவான். அதுக்கு அறிகுறியாக மியூசிக் ப்ளே பண்ணுறான். அதை கேட்டு இவங்க 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க.
போம் செத்தும் திருப்பியும் மைக்கில் பொண்ணோட அலறல் சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே கட் பண்ணி இப்போது மியாங்கோ தேடி 3 பேர் போகிறாங்க. அப்போது ரூம்குள்ளே இருந்து மியாங்கோ தலையில இருந்து சத்தம் போடுவா. அதை கேட்டு அந்த டோரை உடைக்க பார்ப்பாங்க. பட் உடைக்க முடியாது. அந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னா ஒரு கால்குலேஷன் கொஷின் மாதிரி லாக் இருக்கும். ஸோ இப்போ 3 பேரும் அந்த கொஷினை சால்வ் பண்ண பார்ப்பாங்க. பட் எப்படி ஆன்சர் போட்டாலும் ஓப்பன் பண்ண முடியலன்னு கடுப்பில் இருக்கிற டைமில் எப்படியோ டோர் ஓப்பன் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்டை கீழே விழாமல் பிடிச்சிடுறா. அதுக்கப்புறமா அவன் காலில் இருக்க கயிறை கட் பண்ணதுக்காக ப்ரொஃபஸர் கிம் போகிறான். அதுக்குள்ளே மேலே இருந்து ஒரு லேடி மியாங்கோ காலில் இருக்க கயிறை கட் பண்ணி விட்டுறா. அதில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கீழே விழுந்து செத்து போயிடா. அதை பார்த்து ப்ரொஃபஸர் கிம் கயிறை கட் பண்ணி விட்டவளை ஃபாலோ பண்ணி அவளை அடிச்சே கொலை பண்ணிடுறான். இப்போதான் தெரியுது அந்த லேடி வேற யாரும் இல்லை, ஜீவனோட அம்மா. இதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு ஸ்கூலில் செத்து போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நினைவு சின்னம் நடத்தும் போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் செத்து போன ஃபோட்டோவை பார்த்து ஃபீலிங்கில் அங்கேருந்து மாடி போயிடா. இப்போதான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஸ்கூலில் வேலை பார்க்குற வாட்ச்மேன் தான் செத்து போன ஜீவனோட அப்பான்னு ஃபோட்டோவை பார்த்து ஷாக் ஆகிறா. இந்த இடத்துல 5ஆவதா நம்ம ஹீரோயின் கடத்தப்படுறா. இப்போ நினைவு சின்னம் நடக்கிற இடத்துடைய டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜீவனோட அப்பா மைக்கில் உங்கள் பசங்க செத்து போனது உங்களுக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் 2 வருஷமாக என் பொண்ணு செத்து போன வழியோடு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே நேரத்தில் நினைவு சின்னம் நடக்கிற இடத்துல கேஸ் திறந்து விட்டு கடைசி ஒரு கொஷின்னு ஒரு வீடியோ கிளிப் போட்டு காமிக்கிறான். அதில் அவனோட பொண்ணு ஜீவனை யாரோ கொல்றாங்க. பட் ஃபேஸ் தெரில. ஆனால் கொன்னவன் பாக்கெட்டில் கீச்சன் இருக்குது. அது யாரோடதுன்னு கொன்னவனுக்கு தெரியும். ஸோ அவனே வந்து சரண்டர் ஆகிட்டா. உங்கள் எல்லாரையும் விட்டுறேன்னு சொல்கிறான். இல்லைன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ப்ரொஃபஸர் கிம் திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல கதை ஃப்ளாஷ்பேக் போகுது. ஜீவனுக்கு ஸ்காலர்ஷிப் மூலமாக எலக்ட்ரிக் கிளாஸ் போகிறதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து எக்ஸாம் எழுதியிருப்பா. அப்புறம் எக்ஸாமோட ரிசல்ட்டில் அவள் ரேங்க் கம்மியானதை பார்த்து இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஃபீலிங்கில் இருப்பா. அப்போது டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்து எங்கள் பசங்களுக்கு கொஷின் லீக் அவுட் பண்ணதுக்காக ப்ரொஃபஸர் கிம்கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி காசு கொடுக்கறத பார்த்துருவா. அப்புறம் இதை பிரின்சிபல்கிட்ட சொல்ல போகிறத ப்ரொஃபஸர் கிம்கிட்ட சொல்ல, அதுக்கு ப்ரொஃபஸர் கிம் அப்படி பண்ணாத என்னோட வேலையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், ஸோ எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேற வழியே இல்லாமல் ப்ரொஃபஸர் கிம் அவள் கழுத்தை நெச்சு கொள்ளுவான். இதை ஸ்டூடெண்ட் போம் பார்த்தும் உதவி கூட பண்ணாமல் இருப்பான். அப்புறமா இந்த மர்டரோட வீடியோ கிளிப் எப்படி ரெக்கார்ட் ஆச்சுன்னா, ஜீவனை கொல்லதுக்கு முன்னாடி சும்மா கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ தான் ப்ரொஃபஸர் கிம் ஜீவனை கொல்லுவார். அப்போ கையில் இருக்கிற கேமராவில் கொலை பண்ணும்போது ரெக்கார்ட் ஆகிடும். அதை வச்சு தான் ஜீவனோட அம்மா அப்பா பிளான் போட்டு தான் பொண்ணோட சாவுக்கு காரணமான அந்த டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கொல்லுவான். இப்போ ப்ரெசன்ட் சீனுக்கு வந்து அந்த வீடியோ கிளிப்பில் இருக்க கீச்சன் யாரோடதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நினைவு சின்னத்துக்கு வந்து எல்லாரும் ப்ரொஃபஸர் கிம்மை ஜீவன் அப்பாட்ட பிடிச்சு கொடுக்கலான்னு போகும்போது ப்ரொஃபஸர் கிம் அங்கேருந்து தப்பிச்சு போக பார்ப்பான். அப்போ ஜீவன் அப்பா அங்கே வந்து கத்தியால் ப்ரொஃபஸர் கிம்மை குத்திடுவான். அதே நேரத்தில் அங்கே இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோயிங்க போய் காப்பாத்துறா. இங்க ஜீவன் அப்பா ப்ரொஃபஸர் கிம்மை துடிக்க கொல்லும் போது அவர் கையை பிடிச்சி மனசால சாரி கேட்க திருப்பியும் அவனை கத்தியால கொன்றுவான். அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்னு டெலிவிஷன்ல பாக்குறா. அப்போ அவக்குள்ள ஜீவன் பேயா இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த இடத்துல படத்தோட ஸ்டோரி முடியுது. ஆரம்பத்துல இருந்தே படத்துல ஜீவன் ஹீரோயின் உடம்புக்குள்ள பேயா இருந்திருக்கா. அதனாலதான் பூம் கானுக்கு ஹீரோயின் பார்க்க ஜீவனா தெரிஞ்சிருக்கா. அவ்வளோதான். அடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கதையில் உங்கள் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜெயா டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.